ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஞ்சயோட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு சாண்டா கிளாஸ் கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கேட்டிருக்காரு. அந்த விஷயம் ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய செந்தமிழன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயத்த பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னென்ன அப்படின்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க பசங்க சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 25 கண்டஸ்டன்ஸ் இருக்கிறதால இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் வாரமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வரப்போற வாரம் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய எமோஷனலான சாங் பாடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்ததுன்னா, அதாவது சீக்ரெட் சாண்டா இந்த வாட்டி நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இவர் கேட்ட ஒரு கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க கூட பிறந்த சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டணும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க சாண்டா அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விஷயம் கேட்கவே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க வந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பா எனக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொன்னதால ஸோ சாண்டா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செந்தமிழன் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக இவருக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்கும் பாடுறதுக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான் ரெண்டு பேருக்குமே ரெண்டு விஷயமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சஞ்சயோட பர்ஃபார்மன்ஸும் நிஜமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போகிற நாட்களில் இவர் இன்னும் என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ண போறாரு, இன்னும் எப்படி எல்லாம் பாட போறா அப்படின்னு விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பெஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போற நாட்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.